ஸோ, கலையுலகின் சின்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சங்கில்வான ஒரு வழியா சோலோ லெவலிங் நெக்ஸ்ட் ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்க. அவனோட ரேட் ஆஃப் டாட் பேனர் ஹெரால்ட் ஆஃப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட்லி வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அப்டேட் வர வரைக்கும் அவனோட ரேட் ஆஃப் டாட் பேனர் ஆக்டிவா வந்து இருக்கும். அதுக்குள்ள நீங்க உங்களோட எசன்ஸ், ரேட் ஆஃப் டாட் டிக்கெட்ஸ் எதுவும் வச்சிருந்தீங்கன்னா, ஸ்பெண்ட் பண்ணி சங்கில்வான் வந்து பார்த்தீங்கன்னா, சமன் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நம்ம என்ன மெயினா பார்க்க போறோம் வந்து பார்த்தோம்னா, சங்கில்வான் சமன் பண்ண ஒர்த்தா? இல்ல ஸ்கிப் பண்ணிடலாமான்னு சொல்லி பார்த்து முடிச்சுட்டு, அவனோட ஒரு சில பில்ஸ், கைட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சங்கில்வான நமக்கு டார்க் எலமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் வந்து பண்ணிருக்காங்க. லைட் எலமெண்ட்ல வரதா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. பட் சங்கிலான்னு எனக்கு தெரிஞ்சு டார்க்ல விட்டது நல்லது தான். ஏன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சங்கிலோட அப்பியரன்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல அந்த மாரி தான் காமிச்சிருப்பாங்க. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயும் ஃபைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க மாட்டான். ஒரே ஒரு டாக் ஷோ வந்து பொளந்தது தவிர, அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பியரன்ஸ் மோனார்க் அப்ப தான். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் கேட்டகரி சங்கிலோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து சூட் ஆயிருக்குது. இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சங்கிலோனோட மெயின் ஸ்டாட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட அட்டாக் ஸ்டாட் தான். அவனோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, டிபிஎஸ். ஸோ, மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டீம்ல டிபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் வந்து பண்ணிக்கலாம். கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டார்க் டிபிஎஸ்ஸஸ் வந்து இருக்கிறாங்க. பட் கரண்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சங்கில்வான் தான் பெஸ்ட்டுன்னு வந்து சொல்லுவேன். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மினே நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. என்ன பொறுத்தளவுக்கு சங்கில்வான் கொஞ்சம் நல்லா இருப்பான்னு நெனைக்கிறேன் மினேவோட. பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ, சங்கில்லான்னு சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா அட்டாக் ஸ்டாட்ட வந்து எவ்வளோ அதிகமா இன்க்ரீஸ் வந்து பண்ண வச்சுக்கணுமோ பண்ணி வச்சுக்கோங்க. அவனோட பெஸ்ட் வெப்பன் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட ஹண்டர் எக்ஸ்க்ளூசிவ் வெப்பன் அன்பிரேக்கபிள் வில்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த வெப்பன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா அவனுக்கு கரண்ட்லி நல்லா சூட் ஆகும். அவனுக்கு அட்டாக் ஸ்டாட் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுது ஒரு 30% பிளஸ் கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா 30% பூஸ்ட் வந்து பண்ணுது. ஸோ, முடிஞ்ச அளவுக்கு என்ன பொறுத்தளவுக்கு இந்த வெப்பன அட்வான்ஸ்மென்ட் 5 போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல அட்வான்ஸ்மென்ட் போட்டாலும் நல்லது தான். ஏன்னா டிபிஎஸ் அண்டர்ஸ்க்கு அட்வான்ஸ்மென்ட் எவ்வளோ அதிகமா இருக்கோ அவ்வளோ நல்லது. ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா, சங்கிலோன ஸ்கில்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட பேசிக் அட்டாக், ஸ்வாட் ஆஃப் பனிஷ்மென்ட் ஒரு சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் வந்து பண்ணுவோம். ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜா தான் இருக்கு அவனோட ஸ்கில்ஸ்ல. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல. ஓகேவா? ஸோ, அவனோட கோர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கை பியர்ஸ்ன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த ஸ்கில்ஸ்லாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட பேசிக் ஸ்கில் 1 ஃபேண்டம் ஸ்லாஷ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது 3 தடவ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற மாரி இருக்கும். அத வந்து பார்த்தீங்கன்னா, செயின் மாரி வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சார்ஜ் பண்ற மாரி ஸ்கில் ராத் ஆஃப் கண்டம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதனோட பேசிக் ஸ்கில் 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சங்கில்வானோட சப்போர்ட் ஸ்கில் பொறுத்தளவுக்கு வந்து டெட் ஸ்ட்ரைக் இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து டேமேஜ் மட்டும் பண்ணும். ஸோ, சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து கிடையாது. சங்கில்வானுக்கு டார்க் டேமேஜ் பூஸ்ட் பண்ற மாரி குடுத்திருந்தா, சங்கினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டேமேஜ் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கல. அடுத்து சங்கிலோட கியூட்டி ஸ்கில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் ஃபினாலேல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜ் தான் எந்த ஒரு பஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறது கிடையாது. அதே லாஸ்ட்டா வந்து பார்த்தோம்னா, நமக்கு அப்பாப்லெட்டிக் மைட்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சங்கிலோன அல்டிமேட் ஸ்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்குது. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க சங்கிலோன அல்டிமேட் ஓகேவா? ஸோ, சங்கில்வானுக்கு டேமேஜஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் ஸ்கில் 1, 2 அப்புறம் அல்டிமேட் இது 3 வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து தேவை. இந்த அல்டிமேட்லாம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேசிக் அட்டாக்கு, கோர் அட்டாக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பாம் பண்ற மாரி இருக்கும். ஸோ, நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேசிக் அட்டாக்கு, கோர் அட்டாக் யூஸ் பண்றப்போ, உங்களுக்கு மத்த ஸ்கில்ஸோட கூழ்ன் வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சுக்கிட்டே வரும். பட் இதுக்கு மினிமம் அட்வான்ஸ்மென்ட் நீங்க ஒண்ணாச்சும் போடுற மாரி வந்து இருக்கும் கேம்ல. சங்கில் 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சங்கிலோட அட்வான்ஸ்மென்ட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட ஏஜ் ஹீரோ மெயினா அவனோட பேசிக் ஸ்கில் பிளஸ் அல்டிமேட் ஸ்கில்லோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, பூஸ்ட் வந்து ஆகுது. இந்த பேசிக் ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வந்து எம்பி நெறைய கன்சியூம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ, அதுக்கு உங்களுக்கு அல்டிமேட் ஸ்கில் யூஸ் பண்றப்ப 14% எம்பி வந்து பார்த்தீங்கன்னா, ரிகவரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ, உங்க அல்டிமேட் ஸ்கில் டைமிங் கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸ்கில் ரொட்டேஷன்ஸ் நீங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா, செக் வந்து பண்ணிக்கலாம். பேசிக் ஸ்கில் 1, 2 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் ஃபுல்லா எடுத்து நீங்க பேசிக் அட்டாக், கோர் அட்டாக்ன்னு ஸ்கேம் வந்து பண்ண போறீங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு அட்வான்ஸ்மென்ட் 1 எல்லாரும் போட்டு வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்மென்ட் 1லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிபஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மார்க்டுன்னு சொல்லிட்டு. இந்த மார்க்ட் எஃபெக்ட் என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஆப்போனன்ட்க்கு டிபஃப் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டேமேஜ் டேக்கன் அதாவது சங்கிலோன் டேமேஜ் பண்றப்ப எக்ஸ்ட்ரா 35% டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கும். இதே நீங்க இந்த ஆப்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆனதுக்கப்புறம் ஸ்டேட்ல இருப்பாய்ங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஃபெக்ட் சப்ரஸ்டு எஃபெக்ட்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுது. இந்த எஃபெக்ட் என்ன பண்ணுதுன்னா, சங்கில்வானுக்கு 50% டேமேஜ் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குது. ஸோ 35லேருந்து 50% சங்கில்வான் பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து பண்ணுவான் ஆப்போனன்ட்க்கு. அது மட்டும் இல்லாம உங்க டீம்ல டார்க் ஹண்டர்ஸ் இருந்தா, அவனோட அல்டிமேட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20% இன்கிரீஸ் வந்து பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஹார்ப்பர் வச்சு அல்டிமேட் டேமேஜ் பண்ணா தான் எக்ஸ்ட்ரா 20% டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இது டீம்ல இருக்க எல்லா ஹண்டர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை வந்து ஆகும். ஸோ ஒரு நல்ல சப்போர்ட் எஃபெக்ட் இருக்குது. நல்லா டேமேஜ் எஃபெக்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா, சங்கினோட அட்வான்ஸ்மென்ட் 1ல இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து போட்டு வச்சுக்கங்க அட்வான்ஸ்மென்ட் 1. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு அட்வான்ஸ்மென்ட் 1 எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா, ஒரு கம்பல்சரி ஆப்ஷன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் எடுத்து வச்சுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு
சைனோட அட்வான்ஸ்மென்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டார்க் எலமெண்டல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. ஸோ சங்கின்வானுக்கு ஒரு நல்ல டேமேஜ் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தருது. ஆப்ஷன் 2 சாரி அட்வான்ஸ்மென்ட் 2மே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ஷன் தான். அடுத்து அட்வான்ஸ்மென்ட் 3 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சங்கில்வானோட அந்த பேசிக் ஸ்கில் 1, 2 அப்புறம் அல்டிமேட் ஸ்கில் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் வந்து பண்ணிக்கலாமா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஸ் வந்து ரீசெட் வந்து ஆகும். அமமியா ஸ்கில்ஸ் மாரி. ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் வந்து பார்த்தா உங்களுக்கு எம்பி கன்சம்ப்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அங்க வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஸ்கில்ஸ டபுள் டைம் யூஸ் பண்றதுனால அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ வந்து இருக்குது. ஏன்னா டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம அதிகமா வந்து பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சங்கிலோன அட்வான்ஸ்மென்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டீம்ல எத்தன டார்க் எலமெண்டல் ஹண்டர்ஸ் இருக்காங்களோ, அத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சங்கிலோன அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 10% இன்கிரீஸ் வந்து பண்ணுது. இது ஒரு நல்ல பூஸ்ட். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்மென்ட் 2, 4மே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஒரு 60% அவனுக்கு டேமேஜ் பூஸ்ட் வந்து தந்துருது. ஸோ அதையாச்சும் நான் போட்டு வச்சுக்கிற சொல்வேன். மத்தபடி நமக்கு அட்வான்ஸ்மென்ட் 5 அப்புட்ன்னு பார்த்தோம்னா, அட்வான்ஸ்மென்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேசிக் அட்டாக், கோட் அட்டாக் யூஸ் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கில் கூல்டவுன் வந்து 1 செகண்டா வந்து பார்த்தீங்கன்னா குறையும். இங்க அட்வான்ஸ்மென்ட் 5ல 1.7 செகண்ட்ஸா வந்து பார்த்தீங்கன்னா மாத்திருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ளே பண்றப்போ வந்து தெரியும். நான் சொல்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு ஷீல்டு பார்த்தீங்கன்னா கெயின் வந்து பண்ணுவான். ஷீல்டு கெயின் பண்ணதுக்கப்புறம் அட்டாக் கிரிட்டிக்கல் ஹிட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 12% இன்க்ரீஸ் வந்து ஆகுமாம். ரூலர்ஸ் புரொடெக்ஷன்ற எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு மொத்தமா 36% அட்டாக் பிளஸ் 36% கிரிட்டிக்கல் ஹிட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் வந்து பண்ணுது. ஸோ நல்ல உன்னோட அட்வான்ஸ்மென்ட் 5 மட்டுமே பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து உனக்கு டேமேஜ் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் வந்து ஆகுது. பிளஸ் அவனோட எம்பி கன்சம்ப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனையா இருக்குன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? எம்பி வந்து வேகமா கன்சியூம் ஆகும்னு சொல்லிட்டு, அந்த பிரச்சனையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்மென்ட் 5ல வந்து பார்த்தீங்கன்னா, சால்வ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தடவ வந்து பார்த்தீங்கன்னா, டீம் மெம்பர்ஸ் வந்து பேசிக் ஸ்கில் யூஸ் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சங்கிலோன் வந்து 8% எம்பி வந்து பார்த்தீங்கன்னா, ரிகவர் வந்து பண்ணுவான். பிளஸ் அவனோட அல்டிமேட் பவர் காஜ்மே வந்து பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் ஆகுமாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். சங்கிலோனோட அல்டிமேட் யூஸ் பண்றப்ப நமக்கு எம்பி ரிகவர்ன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்மென்ட் 5ல சால்வ் வந்து பண்ணிட்டாங்க. பிளஸ் ரூரல்ஸ் புரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த எஃபெக்ட் என்ன பண்ணும்னா, அவனோட 100% அட்டாக் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஷீல்ட வந்து கிராண்ட் வந்து பண்ணும். பட் இது பெரிய விஷயம் கிடையாது. பட் இந்த ஷீல்டு ஆக்டிவேட்டா இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து அட்டாக் டேமேஜ் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ, அத டைமிங் மட்டும் கரெக்ட்டா வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ, என்ன பொறுத்தளவுக்கு சங்கீலோனுக்கு பெஸ்ட் அட்வான்ஸ்மென்ட்ஸ் 1 அப்புறம் 3 வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து சரி 1 அப்புறம் 5 ஸோ, அட்வான்ஸ்மென்ட் 1, 5க்கு மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, எய்ம் வந்து பண்ணுங்க. 3 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆப்ஷன். பட் நீங்க வந்து நல்லா ஒரு எம்பி கன்சியூம்ஷன் ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா குடுக்குற மாரி இருக்கும் உன்னோட பில்டுக்கு. ஸோ, நீங்க செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பில்ட் வந்து பண்ணிக்கலாம். அட்வான்ஸ்மென்ட் 2, 4 வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஆப்ஷன். 60% டேமேஜ் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஆப்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தருது. ஸோ, முடிஞ்ச அளவுக்கு ஆ அட்வான்ஸ்மென்ட் 1 போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க அட்வான்ஸ்மென்ட் 3 போட்டு வச்சுட்டு, ஃபியூச்சர்ல நீங்க வந்து கஸ்டம் ப்ராப்ளம் சவுண்ட் படாதுன்னா, அட்வான்ஸ்மென்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா, என்னால குடுக்க முடிஞ்ச பெஸ்ட் ஐடியா. ஏன்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்மென்ட் போடுறதுன்றது கஷ்டம் தான். என்னோட லக் வந்து சொல்ல வேணாம். அது ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. ஸோ, ஃபியூச்சர்ல நீங்க அட்வான்ஸ்மென்ட் 5 போன்னு பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, இப்போதைக்கு அட்வான்ஸ்மென்ட் 3 வரைக்கும் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இருந்தாலும் முடிஞ்சா அட்வான்ஸ்மென்ட் 4 கூட போட்டு வச்சுருங்க ஓகேவா? ஏன்னா கஸ்டம் ப்ராப்ளம் லக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு சங்கீல்வானோட ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆர்டிஃபேக்ட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு அவனுக்கு 4 பீஸ் இன்ஃபமி இல்ல 4 பீஸ் கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க. அப்பன்னா 2 பீஸ் இன்ஃபமி, 2 பீஸ் கர்ஸ் போடுனாலும் ஓகே தான். பட் அட்டாக் ஸ்டாட் எதுல அதிகமா பில்ட் பண்ண முடியுமோ, பில்ட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா? முக்கியமா கிரிட்டிக்கல் ஹிட் ரேட் 50% ரீச் ஆகணும். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ரைட் சைட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேர்பலு இந்த மாரி வந்து டஃப்பான கன்டென்ட் ப்ளே பண்ணதா இருந்துச்சுன்னா, அவனுக்கு வந்து எக்ஸ்பெர்ட்ஸ் எடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 4 பீஸ் எக்ஸ்பெர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா எனக்கு டோட்டல் பவர் மெயினா வந்து தேவ. ஆ நான் வந்து மத்தது பார்த்துக்கிறேன்னு நினச்சீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 8 பீஸ் இன்ஃபமி கூட வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் ஓகேவா? ஸோ கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் உனக்கு பெஸ்ட் ஆர்டிஃபேக்ட் செட்டு. நெறைய பேருக்கு இன்ஃபமி இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா, கர்ஸ் வந்து போட்டுருப்பீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து கிடையாது. ஃபியூச்சர்ல நீங்க இன்ஃபமி ஃபார்மட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். முக்கியமா எக்ஸ்பெர்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நல்லா பில்ட் வந்து பண்ணி வச்சுருங்க ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சங்கிலோட கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும். ஸோ கோர்ஸ்ல மெயின் கோர் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட மெயின் கோர் அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அடிஷனல் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அங்க பெர்சன்டேஜ் தயவு செஞ்சு எடுத்துறாதீங்க. அடிஷனல் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க ஹண்டர்ஸ்க்கு. கோர் செட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் த்ராட் சப்ஸ்டன்ஸ் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கரண்ட்லி பேசிஸ் செட். அவனோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. சப்ஸ்டாட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜ் இன்க்ரீஸ், கிரிட்டிக்கல் டேமேஜ், டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் ஏதாச்சும் ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சங்கில்வானோட பாடி கோர். ஸோ பாடி கோர்ல மெயின் ஸ்டாட் அடிஷனல் டிஃபென்ஸ், சப்ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி டேமேஜ் இன்க்ரீஸ், கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ், டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ அங்க வந்து உங்களுக்கு பெஸ்ட் செட்டுன்னு குடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் நேம்லெஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்வேன். ஏன்னா 10% ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கும். சங்கினோட அட்வான்ஸ்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 5ல வந்து அந்த ஷீல்டு கிடைக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேமேஜ் பூஸ்ட் கிடைக்கும்ல. ஸோ
இதனால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் ரெக்கமெண்ட் பண்றது இந்த செட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேற ஏதாவது ஹண்டர்ல குடுத்து வச்சிருக்க செட்ட நீங்க தூக்கி மாத்தி போடுறனாலும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா வந்து அவனோட ஸ்பிரிட் கோர் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டீத் ஆஃப் வாட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் செட்டு. மெயின் ஸ்டாட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனல் ஹெச்பி, சப் ஸ்டாட் பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஸ்டாட்ல ஏதாச்சும் ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நீங்க செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது எதுக்கு மெயினா போடணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, டீத் ஆஃப் வாட்ச்ல நமக்கு வந்து பார்த்தோம்னா, எம்பி கன்சூம் வந்து பார்த்தீங்கன்னா 12% வந்து குறைக்குது. சங்கீவானுக்கு மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, டேக் வந்து போடும். ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து பெஸ்ட் கோட்ஸ் அப்புறம் ஆர்டிஃபேக்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தா பில்ட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட ஃபைனல் பில்ட் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து கிடையாது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைனல் பில்ட் காமிக்கிறேன். செக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் பில்ட் பண்ணணும்னா இத வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஓகே. ஓரளவு எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் வந்து பண்ணணும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, எம்பி கன்சியூம்ஸ் ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஏன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்மென்ட் 5 கிடையாது. ஸோ அட்வான்ஸ்மென்ட் 2 வரைக்கும் தான் நான் சம்மன்ல எடுக்க முடிஞ்சுச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து எனக்கு. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல கஸ்டம் பால தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஓகே. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சங்கில்வானோட மெயினான அந்த பில்டு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். ஸோ இப்ப சங்கில்வான் சம்மனபிளா இல்ல ஸ்கிப்பான்னு பார்த்தா, நான் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா எல்லாருமே கம்பல்சரியா கிடையாது. எல்லாரும் அட்வான்ஸ்மென்ட் 0 வாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருப்பீங்க. ஏன்னா சோலோ லெவலிங்ல எல்லாருக்கும் பிடிச்ச கேரக்டர் பிளஸ் ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் நம்ம சங்கினோட அப்பா வேற. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து சம்மனபிள்னு சொல்றப்ப, என்ன பொறுத்தளவுக்கு கேம் கண்டிஷன்ஸ பொறுத்து சங்கிலோன் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரியா நமக்கு தேவைப்படுற ஒரு டிபிஎஸ் கவுண்டர். சப்போஸ் நீங்க அப்படி வந்து மினே வந்து எடுத்து அட்வான்ஸ்மென்ட் 5 எல்லாம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா, நீங்க சல்லிவனுக்கு சமன் பண்றதுக்கு எசன்ஸ் 200 அடிக்கலாம். ஸ்கிப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் குடுக்குற ரெக்கமெண்டேஷன். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபியூச்சர்ல நீங்க சல்லில் 1 அட்வான்ஸ்மென்ட் 5 கம்பல்சரியா எடுக்கிறதா பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அட்வான்ஸ்மென்ட் 3 ஆச்சு இப்போதைக்கு சமன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா, நமக்கு நெக்ஸ்ட் வரப்போற மெயின் கன்டென்ட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா, டார்க் எலமெண்டல், மெட்டா சான்சஸ் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, வேர்புல்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வரப்போற பாஸ் பால்டியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் எலமெண்டல் விக்னஸ் கன்ஃபார்ம் வந்து ஆயிருச்சு. ஸோ, அதுக்கு இப்பயே இருந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ, இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சங்கிலோனுக்கான கேரக்டர் கைட் அதாவது ஹண்டர்ஸ் கைடு. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சாய்ஸ் தான் நீங்க சமன் பண்ணதா இல்லையான்னு சொல்லிட்டு, நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ட்டேன். கடைசியில கேம்ல இந்த ஹண்டருக்கு சமன் பண்ணணும், இல்லன்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சாய்ஸ் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஒரு சில நல்ல ஹண்டர்ஸ், ஒரு சில நல்ல ஹண்டர்ஸ் இல்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றது தான் என்னோட ஒப்பீனியனு. பட் நெட் மார்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஹண்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ரிலீஸ் பண்றது ஓபி ஹண்டர்ஸா தான் ரிலீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்பலாம் எந்த கேரக்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குறை வந்து சொல்ல முடியாது. நம்ம தான் பார்த்துட்டு இந்த கேரக்டர் தேவனா, இப்போ வந்து எடுத்துக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணி வைக்கலாம். என்ன பொறுத்தளவுக்கு சோலோ லேர்னிங் நெறைய தவிர எந்த கேமுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ F2P ஃப்ரெண்ட்லியா வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுக்கு வாய்ப்பே வந்து இல்ல. ஏன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா வந்து குடுத்துடுறாங்க. அந்த மெட்டீரியல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஓகே. ஸோ சங்கில்வான நீங்க மிஸ் பண்ணாம பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல கஸ்டம் பால வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ பெருசா வந்து கவல வந்து படாதீங்க. அட்வான்ஸ்மென்ட் 3, அட்வான்ஸ்மென்ட் 2 தான் எடுக்க முடிஞ்சுன்னு சொல்லிட்டு, உங்க கஸ்டம் டிக்கெட் மட்டும் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வீடியோ இத பத்தின வீடியோ வந்து முடிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அடுத்த வீடியோ வந்து போவோம். பை.